இந்த படத்தில் மனுஷன் ரொம்ப சிறப்பாக இந்த படம் தான் அவருக்கு பெரிய அடையாளம் மனுஷனுக்கு. ஏன்னா அவர் சொன்னார்ல, அவர் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஆமாம், இதுக்கு எத்தனை படம் நடிச்சிருக்காரு. ஆனால் என்ன படித்தா சரி, கேப்டன் பரவாயில்ல, மனுஷன் பண்ண அந்த வில்லன் வேடம் அவருக்கு ஒரு நடிப்பு இதுலேயே பெரிய அடையாளம். அப்புறம் செல்வமணி சார், எல்லோரும் படம் எடுப்பாங்க, படம் மிக வெற்றி அடையும், பேர் எடுப்பாங்க. ஆனால் செல்வமணி சார் வந்து இந்த ஒரு படத்தில் ஒரே குடும்பத்துக்கு 2 பேரை கொடுத்துட்டாரு. ஒன்று புரட்சி கலைஞராக இருந்த விஜயகாந்த் அவரில், அதுக்கப்புறம் கேப்டனுங்கிற பேரை கொடுத்தாரு. அப்போ அதே குடும்பத்துக்கு பிரபாருங்கிற அவருக்கு பிள்ளைக்கு பேர் கொடுத்துட்டார். ஒரே குடும்பத்துக்கு 2 பேரை கொடுத்தவர் நம்ம ஆர்கேஎஸ் செல்வமணி சார் அவர். ட்ரெய்லரும் சாங்கும் பார்த்துட்டு உண்மையிலே கொஞ்சம் மிரண்டு போயிட்டோம். நம்மளுக்கே கொஞ்சம் குற்றம் வந்துச்சு, என்னடா பண்ணோம், ஒன்றும் பண்ணலையோ அப்படிங்கிற அளவுக்கு மகிழ்ச்சியாகி போயிடுச்சு. அவர் வந்து இயக்குனர் சங்க தலைவராக இருந்திருக்காரு, பெப்சி தலைவராக இருந்திருக்கிறாரு. ஆனால் இப்போ வந்து சீக்கிரம் படம் பண்ணணும் சார். ஏன்னா திருப்பி உங்களை ஒரு இயக்குனராக திரைகளை பார்க்கணும்னு ஒரு ஆசை அந்தளவுக்கு வெறி வந்துடுச்சு. ஆர்கே செல்வமணி அப்படின்னா என்ன, இயக்குனரா, இயக்குனர் சங்க தலைவரா, பெப்சி தலைவரா, தயாரிப்பாளரா, ஒரே ஒரு வார்த்தை தான், ஆளுமை. ஆர்கே செல்வமணி என்பது ஆளுமை.